தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். ஒரு அரசு மருத்துவர் என்கிட்ட சொன்ன ஒரு சத்திய வார்த்தை, இன்னும் ஒரு முறை இந்த திமுக அரசுக்கு, ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு மக்கள் வாக்களித்தாங்கன்னா இவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம், இவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டம், இப்படிதான் மக்கள்னு இந்த ஊரை விட்டு ஓடிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசு மருத்துவர் என்று சொன்னாங்க. இது காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், இது ஒரு விளம்பர மாடல் அரசு, இது ஒரு செய்தி அரசியல் மட்டும்தான் பண்ணும், கள அரசியல் பண்ணாது, மக்களுக்கான அரசியலை பண்ணாது அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் பல மேடையில் சொல்லுவார். அது எவ்வளவு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு இந்த அரசுல வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செக்டர் மக்களிடம் நீங்க போய் கேட்டு பார்த்தீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையோ அரசுல வேலை பார்க்கக்கூடிய அரசு மருத்துவரோ இல்லை அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணி மாற்றம் வாங்கி போறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ காசு கேட்குறாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு அரசு துறையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இருந்து இபி ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு நிலக்கரி பறிமுதல்ல இருந்து அரசு மருத்துவ கழகங்கள்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் கழகங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே அவங்க பல முறைகேடுகள் நடக்குது, பல விதமாக காசுகள் சுருட்டப்படுது, அது ஏதோ ஒரு இடத்துல கருப்பு பணமா போய் சேருது. இதுதான் இன்றைய ஒரு கருப்பு பண மாடல் அரசு தான் இன்றைய தமிழக அரசு. இது நீங்க வெளியாட்கள் சொன்னா கூட ஏதோ இன்னொரு அரசியல் கட்சியோ இல்லை இன்னொரு சித்தாந்தம் சார்ந்த ஒருத்தங்க ஒரு 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 அரசியல் கட்சி தலைவரோ இல்லை அந்த அரசியல் கட்சி தாழ்ந்தவங்களோ உங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஏதோ எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா உங்க அரசுல வேலை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஓரளவு மனசாட்சி அடமானம் வைக்காத அதிகாரிகள், ஊழல் லஞ்சத்துக்கு ஆட்படாத அதிகாரிகள் எல்லாருமே இந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. இந்த அரசு மருத்துவர் அந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அந்த கேம்ப் நடத்துறீங்கல்ல, எல்லா சனிக்கிழமையும் இந்த அரசு மருத்துவர்களை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் அந்த கேம்ப் நடத்துறீங்கல்ல, அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எவ்வளவு தூரம் முழுக்க மக்களை ஏமாத்துறதுக்காக மட்டும் இந்த ஒரு கட்டமைப்பை வச்சிருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வமான அரசியல் எதுவும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி உங்க அரசு மருத்துவர்கள் ஆதங்கப்படுறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், மன்னார்குடின்னு ஒரு ஊர், அது ஒரு புழுதிக்காடு கிட்டத்தட்ட, அது பெரிய அளவில் அந்த ஊரை டெவலப் பண்ணல. இத்தனைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பேக்ரவுண்ட் லீடர்ஸ்லாம் இருந்த ஒரு பெரும் அளவில் பவர் சென்டராக இருந்த ஒரு குடும்பம் இருக்கிற கட்சி மன்னார்குடி. அந்த மன்னார்குடியில் இந்த மாதிரி ஒரு இது நடக்குது, மெடிக்கல் கேம்ப் நடக்குது. ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை இன்னைக்கு மந்திரி வீட்டில் டீ ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. டிஆர் பாலுவோட மகன் டிஆர்பி ராஜா வீட்டில் ஒரு டீ பார்ட்டி நடக்குது. இந்த அரசு மருத்துவர்களுக்காக கதவு திறக்கிறாங்க, உள்ளே போகிறாங்க. அந்த அரசு மருத்துவர் உள்ளே போய் இந்த டீ பார்ட்டிலாம் முடிச்சுட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு ஒயாசிஸ், நீங்கள் ஒயாசிஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சொர்க்க பூமி மாதிரி கொஞ்சம் நல்ல தண்ணி, பச்சை பசைன்னு இடம், பேரிச்சம் பழமரங்கள், அந்த மாதிரி உணவு, ஒரு ஒயாசிஸ்ங்கிறது ஒரு வறண்ட பாலைவனத்தில் ஒரு சொர்க்கம் மாதிரி நடுவில் ஒரு சின்ன ஒரு திடல், அதுதான் ஒயாசிஸ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மன்னார்குடிங்கிற ஒரு ஊரில் முழுக்க புழுதிக்காடாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இந்த டிஆர்பி ராஜா அவர்களுடைய பல வீடுகள், அதே மாதிரி டிஆர் பாலுவோட பல வீடுகள், இந்த வீடுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒயாசிஸ், ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. கதவு திறந்தா இன்னொரு உலகத்தில் இருக்கிற மாதிரி, மன்னார்குடின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த அளவுக்கு பெரும் பணம் படைத்தவர்களாக இருக்காங்க இந்த அமைச்சர்கள். ஒரு ஒரு அரசால இந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களுக்கு மத்தியானம் சாயங்காலம் ஒரு 3 வேளைக்கு ஒழுங்கா இந்த டீ காஃபி ஸ்நாக்ஸ் வாங்கி தர கூட வக்கில்லாத ஒரு அரசுல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீடை அவங்க அந்த முரணை சுட்டி காட்டுறாங்க. இது முழுக்க அரசு கல்லூரியில மக்கள் வரிப்பணத்துல படிச்சு போன ஒரு அன்றாடம் உங்க வீட்டுல இருந்து எங்க வீட்டுல இருந்து போகக்கூடிய ஒரு அரசு மருத்துவர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை இந்த அரசு மேல, இது முதல் பிரச்சனை. அதே மாதிரி ரெண்டாவது, இப்ப மாசு மாதிரி ஒரு மேல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இது வரைக்கும் இந்த தமிழக சுகாதாரத்துறை கண்டதில்லை அப்படிங்கிறாங்க. அண்மையில கூட ஒரு அறிவிப்பு மாசு அவர்கள் வெளியிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி ஆர்கன் டொனேட் பண்றவங்க எல்லாம் அவன் கல்வெட்டுல பெயர் பதிக்கப்படும் அரசு மருத்துவமனைகள்ல,
ஏன் இதெல்லாம் எவ்வளவு ஒரு முட்டாத்தனமான ஒரு ஒரு பாலிசின்னு நீங்க பாருங்க. முழுக்க முழுக்க பேரரசியல், விளம்பர அரசியல். இந்த ஜிடி நாயுடு பாலத்துக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி பேர் வைக்கிறதுல தான் இவங்களோட மொத்த மொத்த இது ஒரு அரசியலும் இருக்குமே தவிர, சத்தா ஒரு அரசியல் இருக்காது, மக்களுக்கான அரசியல் இருக்காது. முழுக்க முழுக்க விளம்பரமும் சலுகையும் மானியத்துலேயும் தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது யார்கிட்ட எடுத்து கொடுப்பாங்கன்னா, உங்கள்கிட்ட இருந்தே கமிஷனாக வாங்கி இந்த மாதிரி திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த அரசு போயிட்டு இருக்கு. இவ்வளவு இந்த 1 மாத காலமாக சீமான் அவர்கள் விஜயை நோக்கி தான் அரசியல் பண்றாருன்னு பேசிட்டு இருந்த ஊடகங்கள் இப்போ பழைய பேஷண்ட் விஜயை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அண்ணன் இப்போ வந்து திராவிடம், ஸ்டாலின் இவங்களாம் கையில் எடுத்திருக்காங்க. இந்த நாயுடு அரசியல் இதை நீங்கள் கொஞ்சம் விரிவாக நம்ம பேசுவோம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு சீமான் அவர்கள் வந்து நாயக்கர் மகால் தமிழர்களின் அவமான சின்னம்னு சொன்னாரோ அன்னைக்கே இந்த வாக்குகளை இந்த பக்கம் வராதுங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது வந்து ஆபத்தான அரசியல் முடிவு பண்ணிட்டாங்க. இது பல்வேறு காலத்தில் அது எனக்கு திருப்பி சொல்லப்பட்ட செய்தி. இந்த அதாவது அந்த தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மக்கள்லையும் அதிகாரம் போய் சேராத மக்கள் வேணா ஓரளவு சீமானவர்கள் பக்கத்தில் இருப்பாங்களே தவிர, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிறமொழி சமூகங்கள் வந்து சீமானவர்கள் பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் பவர் செட்டப்புக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கு வெளியே வரணும் அப்படிங்கிறது ஒரு ஹை ரிஸ்க் வேலை, அதை எடுக்க மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அரசியல் இருக்காது. சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பான அரசியலும் அத்தனைக்கும் அவங்க வந்து ரொம்ப பொருளாதார வலிமை படைத்தவங்க, அரசியல் வலிமை படைத்தவங்க. அதனால மிக கடுமையாக சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான அரசியலை அவங்க வந்து செய்வாங்க. இதை எதிர்கொண்டு நிற்கிறதுக்கு தமிழ் சமூகம் அந்த அளவுக்கு வலிமை பெற்று வந்திருக்கா, திரண்டு வந்திருக்கா, நாம் தமிழர் கட்சி பின்னால் நிற்குதா, சீமானவர்கள் பின்னாடி நிற்குதா அப்படின்னு பார்த்தா அதுக்குண்டான முயற்சிகளை இந்த 26 எடுக்கிறாரு. ஒவ்வொரு கிறிஸ்துவ சபைகளாக போய் சந்திக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த 26 தேர்தலில் ஒரு ரேகை தெரிஞ்சிடாதா, கொஞ்சம் வாக்குகள் வந்துடாதா, இந்த பக்கத்துலேருந்து ஒரு அந்த கசியை ஆரம்பிச்சிடாதா நாம் தமிழர் கட்சியை நோக்கி அப்படிங்கிறத வந்து அவர் பார்க்குறாரு. கிறிஸ்துவ இஸ்லாமிய மக்கள் வாக்கு அளிப்பாங்களான்னு பார்க்குறாரு. அந்த ரேகை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை தொடர்ந்து இந்த இடத்துல தான் அவர் நிற்பார். இதை வந்து மாற்றி போகவே மாட்டார். ஏன்னா பாஜக கூட கூட்டணி பாஜக தலைமையில கூட்டணி போனாலும் தன் தலைமையில பாஜக வந்து மிக சொற்பமான ஒரு சீட்டுகளை வாங்கிட்டு வந்தாலும் அவங்கள ஆட்சியில் வைக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் சிறுபான்மையினர் மக்கள் நம்பிக்கை போயிருங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காருன்ற மட்டும் தெரியுது. அந்த ஒரு சத்தியத்தை மீண்டும் மீண்டும் பண்ணி கொடுக்குறாரு. இறைமகன் இயேசு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இனிமேல் வந்து 26லையும் தனிச்சு தான் நிற்க போகிறேன், 29லையும் தனிச்சு தான் நிற்க போகிறேன். அதாவது நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலையும் தனித்து தான் போட்டி, 234 வேட்பாளர்களை போட போகிறேன், பாதிக்கு பாதி ஆண்கள் பெண்கள் போட போகிறேன், இளைய சமுதாயங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் போட போகிறேன், எந்தெந்த சமூகங்களுக்கு இதுவரைக்கும் அதிகாரம் கிடைக்கலையே அந்தந்த சமூகங்கள்ல இருந்து இளைஞர்களை தேர்ந்தெடுத்து போட போறேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சமுதாயம் அதிகாரத்துக்காக எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கும்போது அதை கவனிச்சு அதுக்கு காது கொடுத்து அதை அட்ரஸ் பண்றாரு. ஏன்னா அதிமுகல அந்த மாதிரி போக முடியாது. அங்க பணம் இருக்கவங்க தான் வேட்பாளராக நிற்க முடியும். அதிகாரம் ஏற்கனவே பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் போய் சேரும். அப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அரசியல் பண்ணுவாங்க. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற அரசியலை தான் அதிமுக பண்ணும். இங்க அப்படி அல்ல. ஏற்கனவே அதிகாரம் போய் சேராத இந்த நிலத்துல இருக்கக்கூடிய வளங்களோட பலன் வந்து இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய சமூகங்களுக்கு போய் சேராம இருக்கு. அந்த சமூகங்களுக்கு அவர் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற பாக்குறாரு. அந்த சமூகங்களை வலுப்படுத்தணும்னு பாக்குறாரு. அதுக்காக அந்த சமூகங்களை திரட்டுறாரு. முதல்ல திரட்டி திராவிடத்துக்கு எதிரான ஒரு வலுவான வாக்கு வங்கியா தமிழ் தேசிய வாக்கு வங்கியை உருவாக்கணும்னு பாக்குறாரு. அந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு அப்படின்னா அதை நோக்கி பல கட்சிகள் வந்து அடுத்தது எப்படி திராவிட கட்சிகளால தான் ஜெயிக்க முடியும்னு போறாங்களோ அதே மாதிரி மற்ற கட்சிகளும் நம்ம நாம் தமிழர் கட்சி தலைமை ஏற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ் தேசிய கொள்கையை ஏற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி தான் சீமான் அவர்கள் போறாரு. இந்த அளவுக்கு என்டியூரன்ஸோட, இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜோட, ஒரு என்டியூரன்ஸோட சென்சிபிளான ஒரு தலைவன் இது வரைக்கும் தமிழ் தேசிய காலத்துல பிறந்து வளரல. இந்த தலைவனை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. சீமான் அவர்களை காத்து வைக்கிறது தமிழை காத்து வைத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு சமமாகும். நீங்களும் சிந்தித்து பாருங்க, கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.